ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் கேம் எபிசோட் நம்பர் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல 2 டெட் பாடி காட்டுவாங்க. ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க போல. அதுல ஒருத்தங்க பொண்ணு. பாவம், அவங்களுடைய முகம் ரொம்ப செதஞ்சு போயிருக்கும். போலீஸால கூட பார்க்க முடியாது. அங்க ஹீரோவோட போட்டோ இருக்கும் ஹேண்ட் பேக் பக்கத்துல. அப்படியே 2வது எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. வழக்கம் போல ஹீரோவும் அந்த டெட்டோட பிளேஸ்ல தான் கண் முழிக்கிறாரு. அந்த ஜேவை திட்டிட்டு இருப்பாரு. பேராஷூட் கூட இல்லாம எதுக்காக ஜம்ப் பண்ணான்னு. அதுக்கு டெத்தும், ஏன் நீ ரூஃப் டாப்ல இருந்து ஜம்ப் பண்ணல, அந்த மாதிரி தான். சரி, தேர்ட் ரவுண்ட் போலாமன்னு டெத்தும் எய்ம் பண்ண ஹீரோ வெயிட் பண்ண சொல்வாரு. நான் அந்த உடம்புக்குள்ள போன உடனே செத்து போயிட்டேன், நான் எப்படி சர்வை பண்றதுன்னு கேட்க டெத்தும் அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும். ஹீரோவும் எனக்கு அவங்களோட எபிலிட்டிஸ் தெரிஞ்ச உடனே என்னால யூஸ் பண்ண முடியல, இப்ப வேற தலை செதறி கழுத்து உடைஞ்சு செத்து போயிருக்கேன். அதுக்கு டெத்தும், டேய் இது ஒரு பனிஷ்மெண்டா, பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஹீரோ சாரி கேட்பாரு. ஆனா இட்ஸ் டூ லேட். டெத்து சாரி அக்செப்ட் பண்ணிக்காது. நீ பண்ண பாவத்துக்கு கடவுளே உன்னை பார்த்து கோவப்படுவாருடான்னு சொல்ல ஹீரோவும் நான் அப்படி என்ன பண்ணேன்னு கேட்பாரு. சூசைட் பண்ணது தப்பான்னு கேட்பாரு. அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு டெத்து சொல்லும். நீ என்ன பாவம் பண்ண நீ கண்டுபிடிக்கலனா நீ இதுல சர்வை பண்ணாலும் சரி, கடைசியா நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்ல, ஆமா நீ எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க ஹீரோவும் என் வாழ்க்கையில நான் கண்ணை மூடி இருந்தாலும் சரி திறந்திருந்தாலும் சரி அது இருட்டாதான் இருந்தது. நான் ஒரு புவர் ஃபேமிலியில தான் பிறந்தேன். அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. நான் சம்பாரிச்ச எல்லா காசையும் இழந்துட்டேன். நான் நேசிச்ச பொண்ணையும் நான் போக சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஓ, அத சூசைட் பண்ணிக்கிட்டியா? டெத்தும் கேட்க ஹீரோவும் ஆமா, வேற என்ன தப்பு பண்ண, நான் யாரையும் இது வரைக்கும் காயப்படுத்தினது கூட இல்ல. ஹீரோ இல்லன்னு கான்பிடென்டா சொல்வாரு. உனக்கு உன்னை பத்தி தான் கவலை இல்ல, வேற யார பத்தி கவலை பண்ணணும்னு ஹீரோவும் கேட்க டெத்து கண்ணை எய்ம் பண்ணி நிப்பா. சரி அப்ப போ, நீயே கண்டுபிடி எப்படி சர்வை பண்றதுன்னு. இங்க வந்து சும்மா அழுதுட்டு இருக்காதுன்னு ஷூட் பண்ணிடுவா. இப்ப ஹீரோ ஒரு ஸ்கூல் பையனோட உடம்புல இருப்பாரு. ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், இவன் ஏன் சாக போறான்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பக்கத்துல ஒரு பையன் ஹீரோ போன தடவை ஜெயோட உடம்புல இருந்து செத்து போனாரே, அந்த வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அத பைத்தியமே ஹீரோவை அடிக்க போக அப்ப அந்த ஒலி வந்து ஹீரோக்கு மெமரிஸ் வரும். இப்ப ஹீரோ இருக்கிற உடம்புக்கு சொந்தக்காரன் சு. 17 வயசு ஆகுது. 5 வயசுலயே அவங்க அப்பாவை இறந்துட்டான். அவங்க அம்மா தான் ராத்திரி பகல்னு வேலைக்கு போய் அவனை நல்லா பாத்துப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா தான் வருவாங்க. அதுக்காகவே இவன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு தான் பிடிக்காது. ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற புள்ளி கேங் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இத பத்தி அவங்க அம்மா கிட்டே அவனால சொல்ல முடியாது. ஏன்னா இது சொல்லி அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்த இவன் விரும்பல, வேற வழியும் இல்ல. அதனால டெய்லி ஸ்கூலுக்கு வருவான். இவனை புள்ளி பண்ற பசங்களா இவன் கண்ணுக்கு பேயா தெரிவாங்க. இனிமே இந்த நரகத்தை அனுபவிக்க முடியாதுன்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த புள்ளி பண்ற பையன் கிட்ட போய் பேசுவான். இனிமே நீ என்ன புள்ளி பண்ணனா நான் ரூஃப்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுவேன்னு சொல்ல அவன் பளீர்னு ஒண்ணு விடுவான். நீ சத்தம் எனக்கு என்னடா, பளீர் பளீர்னு அடிச்சுட்டே இருப்பான். ஒழுங்கா ஸ்ட்ராபெரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடு, இல்லன்னா நானே உன்னை அடிச்சு கொண்டுருவேன்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு போக இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சூசைட் நோட் எழுதுவான். அவன் போகும்போதுதான் ஹீரோ இந்த உடம்புக்கு வந்திருப்பாரு. ஹீரோக்கு இந்த பையனோட கதையை கேட்டதுல இருந்து பாவமா தான் இருக்கு, அதே நேரத்துல கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கு. ஏன்னா ஹீரோ இப்ப சூசைட் பண்ணிக்க மாட்டாரு. அப்படின்னா ஹீரோ அந்த உடம்புலயே வாழலாம். நரகத்துல இருந்து எஸ்கேப் பண்ணி ஹீரோவை சிரிச்சிட்டு இருக்க அந்த ரவுடி பையன் வந்து ஹீரோவை அடிப்பான். என்னடா சிரிக்கிற, ஸ்ட்ராபெரி மில்க் எங்க, நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஸ்ட்ராபெரி மில்க் வாங்கி என் டேபிள்ல வைக்கிறேன்னு அவன் மிரட்டிட்டு போக, ஆனா இப்ப இருக்கிறது சூ இல்லையே, ஹீரோ வச்சே சேர் எடுத்து அவன் அடிச்சிருவாரு. அவன் அடிச்சோன்னு அவனோட ஃப்ரெண்டு வந்து அடிக்க வர பயங்கரமான ஃபைட் நடக்கும். இப்ப இந்த ரவுடி பையனை பிடிச்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் வச்சுக்காத, சாரி சொல்லுடன்னு சொல்ல அவன் நான் எதுக்கு உனக்கு சாரி சொல்லணும்னு கேட்பான். ஹீரோவா அடிக்க போக அப்ப ஒரு மொட்டை பையன் வந்து ஹீரோ அடிப்பான். அவன் செம்ம ஸ்ட்ராங்கு. ஹீரோவால அவன் கூட சண்டை போட முடியல, அதனால அடி வாங்குவாரு. இப்ப அந்த 2 பசங்களும் இவனை லாக் பண்ணி வைக்க இந்த ரவுடி பையன் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். டீச்சர் வந்ததுனால ஹீரோ எஸ்கேப். ஆனா மிரட்டிட்டு தான் விடுவான். கூல் முடிஞ்ச உடனே உனக்கு இருக்குடான்னு. ஹீரோவால இந்த 2 பசங்களும் சமாளிக்க முடியும். ஆனா அந்த மொட்டை பையன முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஹீரோ என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஸ்கூலும் முடியும். இந்த ரவுடி பையன் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பான். அந்த மொட்டை பையனை சொல்றான் போதும்டான்னு. அதுக்கு அந்த ரவுடி பையன் அந்த மொட்டை பையனை அடிப்பான். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நிறுத்துவேன்னு சொல்ல அப்ப ஒரு பொண்ணு அங்க வருவா. அவன் இந்த ரவுடி பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் போல. வாடா போலான்னு கூப்பிட்டோன்னே இவனும் பின்னாடியே போயிடுவான். அந்த பொண்ணுனால ஹீரோ எஸ்கேப். ஹீரோ சூவோட வீட்டுக்கு போக அங்க சூவோட அம்மா ஒரு நோட் வச்சிருப்பாங்க. நான் லேட்டா தான் வருவேன், டின்னர் மறக்காம சாப்பிட்டுருன்னு. அந்த நோட்டை பார்த்தோன்னே ஹீரோக்கு தன்னோட அம்மா ஞாபகம் வரும். ஹீரோவோட அம்மாவும் இப்படிதான் நோட் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ தன்னோட அம்மா கூட சாப்பிடணும்னு அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோட அம்மா வேணான்னு சொன்னாலும் ஹீரோ கேட்காம ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்ல, ஒரு ஜாப் கிடைக்கணும், மேரேஜ் ஆகணும், அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, இவ்வளவுதான் ஹீரோவோட ஆசை. இந்த சின்ன ஆசை ஹீரோக்கு கிடைக்கிறதுதான் ஹீரோக்கு வருத்தமே. இப்ப சோ அம்மாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. சோட அம்மாவும் ஆசையா ஹீரோக்கு ஃபுட் எடுத்து வைக்க ஹீரோக்கு தன்னோட அம்மா ஞாபகம் வரும். அம்மா ஞாபகம் வந்தோடனே ஹீரோக்கு அழுகையா வரும். ஹீரோவை ரூம்ல இருக்கும்போது கால் பண்ணலான்னு பார்க்க ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அப்போ ஒரு மெசேஜ் வரும் இந்த ரவுடி பையன் கிட்ட இருந்து. நாளைக்கு 50,000 எடுத்துட்டு வான்னு மெசேஜ் அனுப்புவான். சரி, கரண்ட் லைஃபை கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு ஹீரோ முடிவு பண்ணுவாரு.
அப்ப அந்த சூ எழுதின லெட்டர் எடுத்து பார்த்தா இந்த ரவுடி பையன் இப்படித்தான் நிறைய தடவை காசு கேட்டவனை தொல்லை பண்ணுவான். சூ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போவான். அப்படி போய் சொல்லிட்டு வாங்கிட்டு போறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத படிச்ச உடனே ஹீரோக்கு அந்த ரவுடி பையன் மேல கோவமா வருது. அப்பதான் ஹீரோ அந்த மொட்டை பையனை பத்தி யோசிச்சு பாப்பாரு. நான் மட்டும் இதுல பாதிக்கப்படல போலன்னு ஹீரோவும் நினைக்க, இப்போ சூக்காக ரிவெஞ்ச் வாங்கலான்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அந்த மொட்டை பையன் வாஷ்ரூம்ல இருப்பான். ஹீரோவும் வாஷ்ரூமுக்கு போவாரு. அந்த மொட்டை பையன் கிட்ட ஹீரோ, உன்னால ரவுடி பையனை அடிக்க முடியாதுன்னு கேட்க, மொட்டை பையனும் என்ன அடி வேணுமான்னு கேட்பான். அதுக்கு ஹீரோவும், இல்ல நேத்து நீங்க 2 பேருமே நடிச்சீங்க, ஆனா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நீதான். அப்புறம் ஏன் அவன் பாசா இருக்கான், உனக்கு அவனை பார்த்து பயமான்னு கேட்க, மொட்டை பையனும், என்ன சொன்ன, எனக்கு அவனை பார்த்து பயமா, நான் ஏன் அவனை அடிக்கலன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப ஆர்வமா இருக்கியோ, சரி சொல்றேன்னு சொல்ல வர அதுக்குள்ள அந்த ரவுடி பையன் வந்துருவான். என்னடா பண்றீங்கன்னு கேட்க, இந்த மொட்டை பையனும் இவன் அவனோட லைனை கிராஸ் பண்ணிட்டான், அதான் அவன் பிளேஸ் எங்க காட்டினேன்னு சொல்வான். அதுக்கு அந்த ரவுடி பையனும், நல்ல வேலை பண்ணுன்னு இந்த மொட்டை பையனை அடிப்பான். நேத்து நான் அடிச்சது உனக்கு வலிச்சுதான்னு கேட்க, மொட்டை பையனும் ஆமான்னு சொல்வான். மறுபடியும் இந்த மொட்டை பையனை அடிச்சுட்டு ஹீரோவை பார்த்து, நேத்து மிஸ் ஆன அடியெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு போன்னு சொல்லி அவன் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக உள்ள போயிடுவான். இந்த மொட்டை பையனும் ஹீரோ கிட்ட படிக்கட்டுல ரீசனை சொல்வான். இந்த ரவுடி பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த ரவுடி பையனை டச் பண்ணாலே இவனுக்காக அவனுங்க வருவாங்க. இந்த ஸ்கூலோட சீனியர் அவன், ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த போல் ஏரியாலயே அவன் தான் ஸ்ட்ராங்கு. அதனாலதான் இந்த மொட்டை பையன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனுக்கு கீழே இருக்கான், கிட்டத்தட்ட அடியல் மாதிரி. அப்ப ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஏதாவது பிளான் பண்ணோன்னு. ஹீரோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப இந்த ரவுடி பையனை பின்னாடியே வந்து அடிப்பான். நானும் பாத்துட்டே இருக்க, சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்கேன்னு ஹீரோ நூடுல்ஸ் எடுத்து அவன் தலைமையிலேயே கூட்டிடுவாரு. நல்லா சாப்பிடுன்னு ஹீரோ கிண்டல் அடிச்சுட்டு ஓடிட, அந்த ரவுடி பையனும் அவனை புடிங்கிட்டான்னு மொட்டை பையன் கிட்ட சொல்வான். ஆனா மொட்டை பையன் கண்டுக்கவே மாட்டான். மொட்டை பையன் பக்கத்துல அந்த பையன் போய் பிடிக்கிறதுக்காக போவான். அதுக்கு மொட்டை பையனும், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப நீ அவனை சேஸ் பண்ணிட்டு போனேன்னா நம்மளால லஞ்ச் சாப்பிட முடியாது, நீ உட்காருன்னு அவனே உட்கார வச்சிருவான். இந்த ரவுடி பையனுக்கு கோவம் வரும். எவ்வளவு தைரியம்டா உனக்குன்னு சொல்ல, அதுக்கு இந்த மொட்டை பையனும், முதல்ல உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல சுத்தி இருக்கவங்கள சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரவுடி பையனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அங்க வேற அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா, இன்னும் அசிங்கமா போயிடும். இந்த மொட்டை பையன் ஹெல்ப் பண்ணதுக்கு காரணம் ஹீரோ தான். ஹீரோ தான் சொல்லிருப்பாரு, நான் அவனை என்ன பண்ணாலும் சரி நீ அதுல இன்வால்வ் ஆகாத, அப்படி மட்டும் நீ செஞ்சனா இனிமே இந்த சீனியர் உன் வழியிலே வரமாட்டான்னு சொல்வாரு. அது கேட்டுதான் இந்த மொட்டை பையனும் அமைதியா இருப்பான். இப்ப இந்த ரவுடி பையன் அவனோட சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ஹெல்ப் பண்ண சொல்லி கெஞ்சுவான். அவனோட சீனியர்ஸ் ஓகேன்னு சொல்லி வருவாங்க. மொட்டை பையன் கிட்ட போயிட்டு நீ தான் நூடுல்ஸ் கொட்டினேன்னு கேட்க, அவன் இல்லன்னு சொல்வான். இந்த ரவுடி பையனும் ஹீரோ தானே காட்ட, இந்த சீனியரோ போய் ஏன்னு கூப்பிடுவான். ஆனா ஹீரோவும் ரொம்ப சமத்தான். என்னாச்சுன்னு கேட்க, அந்த சீனியருக்கு கடுப்பாயிடும். டேய், இவனை கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதா, இவனுக்காக நீ எங்களை கூட்டிட்டு வந்திருக்க, இனிமே என் கிட்டே வரதுன்னு அவன் மிரட்டிட்டு போயிடுவான். ஹீரோவோட பிளான் சக்சஸ் ஆயிடும். ஹீரோ அந்த ரவுடி பையன் கிட்ட போய், அச்சச்சோ உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு போயிட்டானா, அவன் கோவம் வந்து அடிக்க வருவான். அப்ப அந்த மொட்டை பையன் வந்து தடுப்பான். பள்ளியிருந்து ரவுடி பையன் கண்ணத்துல வைப்பான். என்ன இப்ப அடிச்சது உனக்கு வலிக்குதா? ஹீரோவை பார்த்து, நான் தான் சொன்னல என்னால இவனை ஒரு கையிலே அடிக்க முடியும்னு. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாரு. இனிமே யாரும் ஹீரோவை புலி பண்ண மாட்டாங்கல்ல, அதனால இப்ப இந்த மொட்டை பையனோட கை ஓங்கிடும். இவன் அந்த ரவுடி பையனை புலி பண்ணுவான். பார்க்கும் போதெல்லாம் அடிச்சுட்டு போவான். அந்த ரவுடி பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை விட்டு வேற ஒரு பையனை கரெக்ட் பண்றவா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான். அதனால இந்த ரவுடி பையனுக்கு ஹீரோ மேலதான் கோவம் வருது. எல்லாம் உன் தப்பு தட்டன்னு சொல்ல ஹீரோவும், ஆமா ஏன் தப்பு தான், ஆனா இப்படி எல்லாம் பண்ண வச்சதுக்கு காரணம் நீதான் ஹீரோ சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப அவனுக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு ஹீரோ மேல பயங்கர கோவம் வரும். அப்ப ஹீரோவை ஒரு ட்ரக் மோதுற மாதிரி வர, ஜஸ்ட் மிஸ், டிரைவர் பிரேக் போட்டுருவாரு. ஹீரோ எஸ்கேப். ஆனா டக்குன்னு இந்த ரவுடி பையன் ஹீரோவோட தலையில அடிச்சிருவான். செத்த பொண்ணு சொல்லி கல்லடியே அடிச்சு ஹீரோவை கொண்டுருவான். வழக்கம் போல ஹீரோ அந்த டெத்தோட பிளேஸ்ல கண்ணு முழிப்பாரு. ஹீரோவன் டெத்து கிட்ட போய், என்கிட்ட மட்டும் இப்படி சொல்லாத, அந்த ரவுடி பையன் அடிச்சதுனால தான் நான் செத்து போனேன்னு. அவன் லைஃப் கொஞ்சம் கஷ்டமானதை அவனால தாங்கிக்க முடியல, ஆனா அவன் புள்ளி பண்ணி ஒருத்தங்களை சூசைட் பண்ற அளவுக்கு தள்ளி விட்டுருக்கான். டெத்தும் இந்த மாதிரி தானே ஹியூமன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, அவனை நான் பனிஷ் பண்ணணும்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு டெத்தும், நீயே பனிஷ்மெண்ட்ல தான் இருக்க, நீ இன்னொருத்தவங்க பனிஷ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லாத, என்னால கேட்க முடியலன்னு சொல்ல, டெத்தும் ஏன் பண்ண, இரவோ நில, அந்த பையன் சூசைட் பண்ணிட்டு தானே செத்து போனோம், ஆனா நான் அதை பண்ணல, அதுக்காக நீ எனக்கு வேற விதமா டெத் கொடுத்துருக்க, நான் நரகத்துக்கு தான் போகணும்னா இதுக்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறேன், கோப்பட நானும் பார்த்துட்டே இருக்கேன், டெத்துன்ற மரியாதை இல்லாம என்னையே திட்டேன்னு டெத்து ஹீரோவை தூக்கி போட்டுரும். இங்க பார், நான் போய் சொல்ல மாட்டேன், நீ ஸ்ட்ரகிள் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ஃபன்னா தான் இருக்கு, ஆனா உன்னோட லைஃப்ல நான் நடுவுல வர மாட்டேன். இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரி பேசின உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். அதே மாதிரி இப்ப நீ பனிஷ்மெண்ட்ல இருக்க, இதுலயும் நீ சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ண, நரகத்தை விட கொடூரமான பெயினை நான் உனக்கு தருவேன். சூசைட் பண்ணி தான் செத்துருக்கணும், ஆனா இப்போ நீ செத்ததுக்கான காரணம் நீ தேர்ந்தெடுத்த வழிதான். ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிருவாரு, மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன்னு. சரி, 4th ரவுண்ட் போலாமா? இனிமே வரக்கூடிய டெத் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு டெத்தும் ஷூட் பண்ண. இப்ப ஹீரோ முஞ்சில யாரும் துணியால கவர் பண்ணிருப்பாங்க.
ஹீரோவை யாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க அந்த பொண்ணும் பணமும்னு கேட்க, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா, எங்க அந்த ஒளிய காணோம்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஒருத்தன் சுத்தியில எடுத்து அடிக்கிறதுக்காக வருவான். அந்த ஒளியும் வரும். இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் லீ. 35 வயசாகுது. அவன் ஒரு கிரிமினல். கிளைண்ட் என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்வான். கொலை கூட செய்வான். அந்த கேங்லயே ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருப்பா. அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஒரு லவ். இந்த பாஸ் அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதனால இந்த லீயும் 10 பில்லியன் அவன் பாஸ் கிட்ட இருந்து ஆட்டி போட்டு சேஃபா வச்சுட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போற வழியில பாஸோட ஆளுங்க கிட்ட மாட்டிப்பான். இந்த ஞாபகம் எல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோவும் ஃபைட் பண்ணுவாரு. எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஹீரோவும் அப்போ இவன் ஒரு டிராமாட்டிக்கான லைஃப வாழ்ந்திருக்கான். எந்த நேரம் வேணா இவனுக்கு சாவு வரலாம். என்ன வாழ்க்கைடான்னு ஹீரோவும் கடுப்பாக. அப்பதான் ஹீரோக்கு அவன் ஒளிச்சு வச்ச 10 பில்லியனை பத்தி ஞாபகம் வரும். ஒருவேளை அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சுன்னா ஹீரோவோட லைஃப் செட்டில்டு. நல்ல சான்ஸ் ஹீரோவும் யோசிக்க, இவங்க எல்லாருமே ஒரு ட்ரக்குக்குள்ள தான் இருப்பாங்க. அதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோவும் பைக் எடுத்து மாச ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு போக, அதான் அந்த ஆட்கள்ல ஒருத்தன் பாத்துருவான். அவன் பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அந்த பாஸ் பயங்கர பவர்ஃபுல். ஜிபிஎஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். ஹீரோவை புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 2 பில்லியன். போலீஸ் கேங்ஸ்டர்னு எல்லாரும் எல்லாரும் ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே இந்த சேசிங் போயிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் a nice day.